கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே நெடுஞ்சாலையில் தண்ணீர் ஆறு போல் ஓடுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர். தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நிச்சயமாக, அதாவது பெஞ்சல் புயல் நேற்று மாலை கரையை கடக்க இருந்த நிலையிலிருந்து தற்பொழுது வரை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், கோட்டக்குப்பம், வானூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காற்றுடன் கூடிய கனமழை, சூறாவளி மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கனமழையின் காரணமாக தாழ்வான உள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்து வருது. கிட்டத்தட்ட வானூர், கோட்டக்குப்பம் பகுதியில் 80% இடங்களில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து தேங்கி பெரிய பாதிப்பை ஏற்பட்டுள்ளது சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா வானூர் அடுத்த கிளியனூர் பகுதியில் பிரதான நெடுஞ்சாலையான திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பாத்தீங்கன்னா கிளியனூர் அருகே சுமார் 100 மீட்டர் அளவுக்கு மழை நீரானது ஆறு போல் ஓடி வருவதால் அந்த பகுதியில் முற்றிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதை அறியாமல் சென்ற சில வாகனங்கள் அந்த தண்ணீருக்குள் மாட்டிக்கும் அவலம் அங்க ஏற்பட்டு வருகிறது. அந்த கார்களை அங்க கார் உள்ள இருக்கும் நபர்களை மீட்கும் பணியில இப்ப தீயணைப்புத்துறை வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் சற்று நாள் அந்த கார்ல இருக்கிற அந்த நபர்லாம் மீட்டுருவாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மேலும் பாத்தீங்கன்னா இந்த கிளியனூர் பகுதி மட்டும் இல்லாம இந்த வானூர் பகுதி, கோட்டக்குப்பம் பகுதி, இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதியில நிறைய மழைநீர் தேங்கி இருக்குது. இதுக்காக தீயணைப்புத்துறை எல்லாரையும் அப்புறப்படுத்தும் பகுதியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.